புரட்டாசி மாசம் ஸ்பெஷல் சைவ மீன் குழம்பு. நல்லா சூடான சாதத்து கூட பெரட்டி சாப்பிடும்போது அப்படியே மீன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு எல்லாமே சேர்த்து சிம்லயே வருங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா அரைச்சிடுங்க. ஒரு வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். மிக்ஸி ஜார்ல சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு வாழைக்காயில மசாலா தடவிடலாம். வாழைக்காவை நறுக்கும் போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா நறுக்கிக்கோங்க. அப்பதான் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்புல சேர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லா வாழைக்காயிலையுமே நல்லா மசாலா தடவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. தோசை தவால போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஊறின வாழைக்காவை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் 5 நிமிஷம் நல்லா பொரிச்சுட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திருங்க. பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை, அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 வரமிளகா நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கெட்டி ஆயிட்டு வரும். இந்த டைம்ல மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளிய நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவு பச்சை வாசனை போனதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்லயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனைலாம் போனதும் நைஸா அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்து நல்லா கலந்துட்டு சிம்லயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பொடியை சேர்த்ததும் குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்போ வாழைக்காய் சேர்த்துடலாம். இந்த டைம்ல உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லயே நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியா கருவேப்பிலை தூவிட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம கமன்னு சைவ மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.